நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, அப்படியே ஜோன்னு மழை பெய்யக்கூடாதா? இல்ல திடீர்னு பூகம்பம் ஏதாவது வரக்கூடாதா? அப்படி ஏதாவது வந்தாலாவது நான் இங்கேயே தங்கிடுவேன்ல. இது என்ன நம்ம சொந்த வீடா இங்கேயே இருக்கிறதுக்கு? இது கூட நம்ம சொந்த வீடு மாதிரி தானே. எனக்கு இந்த அழகான வீட்டை விட்டு போறதுக்கு மனசே வரல. பிரேமா, ஜீவிதா ஜாக்கிரதையா இருமா. நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, நீ எங்க குடும்பத்து மருமகளாக போற. இது எவ்வளவு பெரிய வீடோ அந்த அளவுக்கு கடமைகளும் இருக்கு. சித்தப்பா ஒரு நிமிஷம், இவங்க ஏன் இந்த கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணாங்கன்னே புரியல. எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த ஹிட்லரோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. சரி, அந்த ஹிட்லர் யாரு? அதான் சித்தப்பா, நம்ம மாமாவோட தாத்தா. இது உங்களுக்காக தான் வாங்கினேன். நாங்க எந்த சுப காரியம் தொடங்கினாலும் முதல்ல விநாயகர் பூஜை தான் பண்ணுவோம். ஜீவிதா, இது என்னோட கல்யாண பரிசு. என்ன பிரிய போறேன்னு கவலையா இருக்கா? கவலையா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஹாஸ்டலை விட்டு போறத நினைச்சா ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பி ஹாலிடே. Thank you. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன? உன் தொல்லை எப்ப முடியும் தெரியல. கவலைப்படாத, 2 வாரம் தானே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சாவகாசமா சண்டை போடலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த 2 வாரம் டைம் இருக்குல்ல, அது 2 வருஷமா அழுத்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அண்ணி, உங்க பையன் இங்க வந்திருக்கிறத பார்த்தா நான் நினைக்கிறேன் அவர் தனியா ஜீவிதா கிட்ட ஏதோ பேச நினைக்கிறாருன்னு. வினய், உன் மனசுல அப்படி ஏதாவது இருந்தா தைரியமா சொல்ல. ஏன்னா அவ உன் வருங்கால பொண்டாட்டி தானே. இதுக்கு எதுக்கு தயங்குற? வாங்கடி போலாம். பேசு பேசு. கிளம்புறீங்களா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்ல? உங்க ஞாபகமாகவே இருப்பார். நீங்களும் அப்படி இருப்பீங்களா? ஜீவிதா அக்காவை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா 2 வாரத்துல கல்யாணம் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன யோசனை? ஒன்னும் பொதுவா மனசுல இருக்கிறது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்களோ அது உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டில் இருக்க போறேன்னு. உங்களோட உங்க குடும்பத்தாரோடையும் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே சிம்பிளா வளர்ந்துட்டேன். ஆனா நீங்க ஜீவிதா, இங்க பாருங்க, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கூடவும் நீங்க ஈஸியா அட்ஜஸ்ட் ஆக முடியும். அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்ல. அப்படி ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா?
வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆம். அ, அ, இல்ல நான் அப்படி சொல்லல. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க. இனிமே உங்களோட எல்லா பிரச்சனையும் என்னோட பிரச்சனை, உங்களோட எல்லா கவலையும் என்னோட கவலை. தைரியமா சொல்லுங்க, என்ன விஷயம்? வினய், நான் எனக்கு இந்த மாதிரி புருஷன் வேணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேனோ அதே மாதிரி என்ன இங்க இருக்கீங்க. எனக்கு இருக்கிற ஒரே கவலை நலத்தைய பத்தி மட்டும்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவ எப்படி இருப்பான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் எப்பவுமே பிரிஞ்சதே கிடையாது. இத பத்தி யோசிச்சாலே எனக்கு... நீங்க கவலைப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. இது ஒரு சாதாரண பிரச்சனை, இதை சிம்பிளா சால்வ் பண்ணலாம். நீங்க எப்ப நினைச்சாலும் மாலதி கூட போன்ல பேசலாம். நான் வேணா ஒன்று செய்யட்டுமா? மாலதிக்கு ஒரு நல்ல லேப்டாப் வாங்கி தரேன். அதுல நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே பேசலாம். வாரத்துக்கு ஒரு நாள் அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம். இல்ல நீங்க அவளை போய் பார்த்துட்டு வாங்க. இங்க பாருங்க ஜீவிதா, மாலதி உங்களோட தங்கச்சி மட்டும் இல்ல, என்னோட மச்சினியும் கூட. என் மச்சினி கவலைப்பட்டா நான் சும்மா இருப்பேனா? ஓகே, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் மதனை பத்தி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு? ஹாய். அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த சித்தி வந்ததால பாதியிலே விட்டுட்டோம்ல. எந்த விஷயம்? அதான் டாக்டர் மதனை பத்தி. என்னாச்சு உனக்கு? நீ எப்ப பார்த்தாலும் டாக்டர் மதன் டாக்டர் மதன் டாக்டர் மதன் பெண்ணாத்திக்கிட்டே இருக்க. ஆக்சுவலி எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவரை போய் பார்க்கலாம்ல. ஒரு விஷயம் சொல்லிட்டா, டாக்டர் மதன் வரப்போற வியாதிக்கு ஒன்னும் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாரு. அப்புறம் அவர் பைத்தியக்காரனுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாரு. அப்படியும் உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீ ஏதாவது மந்திரவாதி கிட்ட போ. அவர் உனக்கு நல்ல வேப்பலை அடிச்சு உனக்கு பிடிச்சிருக்கிற பேய ஓட்டிடுவாரு. ஓகே? இத பாரு மாலதி, நான் நார்மலா தான் இருக்கிறேன், நார்மலா தான் இருப்பேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி எனக்கு பேய் பிடிச்சிருந்தா அந்த மந்திரவாதி எல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிடிச்ச பேயை ஓட்ட டாக்டர் மதனால மட்டும்தான் முடியும். ஐயோ சாமி, என் உயிர் எடுக்காம என்ன விட மாட்ட போல இருக்கே. வழி விடு, நான் அது போறேன். மதனை பத்தியே யோசிச்சு என்னையே நான் குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா, எனக்கு ஒரு லட்டு குடுறா. இப்படிதான் ஒரு லட்டு குடுன்னு 10 லட்டு நீங்க சாப்பிட்டீங்க. அதனால நான் தரமாட்டேன். தாமு, என் செல்லம் எங்கடா இருக்கு? அம்மா, எப்படிடா இருக்கு? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? நான் நல்லதா இருக்கேன். ஆனா நீங்க தான் என்ன நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. நான் கோவமா இருக்கேன். உங்க கூட பேச மாட்டேன், போங்க. ஐயோ, கோவப்படாதடா செல்லம். நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா? நான் உனக்காக கொண்டு வந்திருக்கிற ஸ்வீட்ஸ் மாதிரி இது வரைக்கும் நீ பாத்துக்கவும் மாட்ட, சாப்பிட்டுக்கவும் மாட்ட. எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் சாப்பிட்டு பாப்பேன். ஐயோ பாட்டி, கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னாடி முதல்ல என் பிள்ளை கொஞ்சம் சாப்பிட்டோம், அப்புறம் மிச்சம் இருந்தா உங்களுக்கு தரேன். ஹே டப்பா, நீ உங்க அம்மாவை பார்த்த உடனே உன் அக்காவையும் மறந்துட்டியா? மாலதி அக்கா, இந்த கழுவை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. என்ன பத்தி யாருக்குமே கவலை இல்ல. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா எனக்கு சாப்பாடு போறதுக்கு யாரையாவது ஒருத்தரை வீட்டுல வச்சுட்டு போனீங்களா? என்ன பாட்டி, உங்களை நாங்க தனியாவா விட்டுட்டு போனோம்? தாமோத துணைக்கு இருந்தால உங்களை எப்படிலாம் பாத்துக்கணும்னு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போனேன். போடி, என்கிட்ட பேசாத. நீ நடிக்கிறது எனக்கு ஒண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? இனிமே பேசுறீனா வாயை தச்சு புடுவேன். பெரிய பாட்டியும் மாலத்தியும் எப்போ எலியும் போனியுமா தான் இருப்பாங்க. இவ்வளோ நாளா இவங்க என்கிட்ட மட்டும் தான் சண்டை போட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்களுக்கு எதிரிங்க நிறைய இருப்பாங்க போல இருக்கு. ஆமா, ஆனா அந்த லிஸ்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி உன் பேர் தான் இருக்கும். அப்படியா? அந்த லிஸ்ட்லயாவது நான் நம்பர் 1 இருக்கேனே. பாட்டி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்னது? ஜீவிதாவோட கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. அப்படியா? கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஏய் ஜீவிதா கண்ணு, இங்க வாமா, இங்க வா. வணக்கம் பாட்டி. ஏமா,
இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானே? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே புத்திசாலி பொண்ணு நீதான். 2 வாரம் கழிச்சு நீயும் போயிட போற. இந்த பாரு தம்பி, இவள சந்தோஷமா பாத்துப்பேல? பாட்டி, சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். சரி பாட்டி, நீங்க கல்யாணத்துக்கு புடவை கட்டிப்பீங்களா இல்ல சுடிதார் போட்டுப்பீங்களா? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நான் போயிட்டு வரட்டுமா? நம்ம திரும்ப 2 வாரம் கழிச்சு தான் சந்திக்க போறோம். அப்புறம் நீங்க மாலதி பத்தி என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன தப்பா நினைக்கலனா என்னோட மொபைல்ல நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்குவா. இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. என்னாச்சு இவ்ளோ எமோஷனா வரீங்க? இமோஷனா? எதுக்கு? அதான் நாங்க கிளம்பிட்டோம்ல. நீ போறது நினைச்சு நான் எதுக்காக கவலைப்படணும் சொல்லு? நான் என்ன பைத்தியமா? நீ கிளம்பு. ஆக்சுவலா நீ கிளம்புனாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் வரைக்கும் இந்த பக்கம் திரும்பி கூட பாத்துறாத. என் அக்காவை பெரியறது நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, அண்ணி எங்க வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல? மிஸ்டர் விஸ்வா அவர்களே, அவங்க இன்னும் அண்ணி ஆகல. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. 2 வாரமா? 2 வாரங்கிறது ரொம்ப பெரிய டைம் தான். இந்த 2 வாரத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல? இந்த விஸ்வாக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறான்? தம்பி, உங்க குடும்பத்தோட இவ்வளவு நாள் பழகுனது சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்களை ரொம்ப அன்பா கவனிச்சீங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் ஜீவிதாவை அன்போட பாத்துக்குவீங்கிற. பாட்டி, ஜீவிதாவை எப்பவுமே நான் சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சத்தியமா சொல்றேன். நல்லா இருப்பா, சந்தோஷமா இருங்க. நம்ம ஜீவிதாவோட கல்யாணத்தை நல்ல ஜாமுன்னு நடத்தணும். சாங்கியம், சம்பிரதாயம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பிரேமா, ஜீவிதா கல்யாணத்துல இந்த வீட்டை அழகா அலங்காரம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. நகை, துணி, இப்படி எந்த குறையும் இருக்கக்கூடாது. இந்த நல்ல நாளுக்காகத்தான் நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். டேய் தாமு, வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை எந்த குறையும் இல்லாம கவனிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. யாரும் என்கிட்ட வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது. நான் விருந்தாளிங்களே கவனிச்சிட்டு இருந்தா என்னை யாரு கவனிச்சுப்பாங்க பாட்டி? வாய மூடுற. ஜீவிதாவோட கல்யாணத்துல மாலதி ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாளோன்னு கவலையா இருக்கு. கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. மாலதி ஏன் டாக்டர் மதனை பத்தி என்கிட்ட சொல்லணும்? அவர் எதுக்காக இந்த ஊருக்கு வரணும்? நீங்க டாக்டர் மதன் தானே? உங்களை நான் ஏற்கனவே ரிஷிகேஷ்ல இருக்கிற கிளினிக்ல பாத்துருக்கேன்ல.
அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஏன் டாக்டர் மதனை பார்த்து பதட்டப்பட்டாங்க? நீ நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் ஏன் திடீர்னு கிளம்பிட்டாரு? தாத்தா, அது நான் டாக்டர் மதனை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா அவர் தான் காலையிலே கிளம்பிட்டாரா? டாக்டர் மதனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அண்ணன் ரொம்ப நல்லவன். அவன் சந்தோஷத்தை கெடுக்க யார் வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, ஆ. என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிக்கிற போல. ம், ஒன்றும் இல்லை. எவ்வளவு நேரம் உனக்காக டைனிங் டேபிள்ல வெயிட் பண்றது? சாப்பிட வர மாட்டியா? சரி, போலாம். என்னாச்சு? டல்லா இருக்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அக்கா, உனக்கு இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல பொம்மை கல்யாணம் பண்ணும்போது எடுத்த போட்டோ இது. இந்த பொம்மைக்காக தான் நம்ம நிறைய சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாருன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த மாப்பிள்ள பொம்மையை எடுத்துட்டு போய் கழுத்துல தூக்கி போட்டுட்டு உனக்கு கிடைக்காம பண்ணிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்பத்துல இருந்து எனக்கு கல்யாணம்னா உனக்கு பிடிக்காது இல்ல? அக்கா, இப்ப அந்த மாப்பிள்ள திரும்பவும் வந்துட்டாரு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவார்ல? மாலதி, ஏன் இப்ப பார்த்தாலும் இதை நினைச்சே வருத்தப்பட்டு இருக்க? இங்க பாரு, இந்த உலகத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமா சொல்லுவேன், நம்மள இந்த உலகத்துல இருந்து நிச்சயமா யாராலையுமே பிரிக்கவே முடியாது. அந்த கடவுளே வந்தாலும். புரியுதா? மாலதி, மாலதி, அட என் செல்லம், இங்கதான் இருக்கியாடா கண்ணு? என்னடாமா பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட எல்லா வேலையையும் இனிமே சித்தி தான் பாத்துக்குவேன், சரியாம்மா? சித்தி, எனக்கு பதிலா நீங்க க்ளீன் பண்ண போறீங்களா? ஆமாடா, நான் தான் க்ளீன் பண்ண போறேன். உங்க இடுப்புல இப்ப வலி இல்லையா? இப்ப இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க சித்தி. இந்தாங்க, தொடப்பத்தை வச்சுக்கோங்க. அந்த கட்டிலுக்கு கீழே நிறைய குப்பை இருக்கு, அதை நீங்க தான் பெருக்கணும். நான் இப்பவே செஞ்சிடுறேன். சித்தி, அந்த பக்கம் அந்த மூலையில நல்லா குடிச்சு பெருக்குங்க. அப்பதானே குப்பையெல்லாம் வெளியில வரும். குடிச்சு பெருக்குங்க, குடிச்சு நல்லா சுத்தமா பெருக்குங்க சித்தி. அம்மா, என் இடுப்பு. சித்தி, தொடப்பத்தை கொடுங்க, நான் பெருக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தான் இடுப்பு வலி இருக்குல்ல? ஆமாண்டா. அப்புறம் அத்தை உன்கிட்ட கேட்டாங்கன்னா எல்லாருமே நான் தான் க்ளீன் பண்ணேன்னு சொல்லு. அப்பதான் அத்தை என்ன நிம்மதியா இருக்க விடுவாங்க. என்ன? ஓ, அப்ப இதுதான் சித்தியோட பிளானா? ரகு, மேடம், விஸ்வாவை பாத்தியா? விஸ்வா சார் காலையில் 5 மணிக்கே எழும்பி வெளியே கிளம்பிட்டாரு. 5 மணிக்கே போயிட்டானா? ஆமா மேடம். இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு எங்க போயிருப்பான்? அவன் வழக்கமா 8 மணிக்கு தானே தூங்கி எந்திரிப்பான். என்னாச்சுமா? வினய், விஸ்வா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? விஸ்வாவா? இல்லையே, ஏன்? அவன் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வெளியில கிளம்பிட்டானா? நேத்து ராத்திரி கூட ஏதோ யோசனையா இருந்தா. இப்பவே காலம் கடந்துடுச்சு மதன். ஜீவிதா இன்னொருத்தரோட மனைவியா ஆக போறான். இந்த நேரத்தில் நீ அவகிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா
அது அவளுக்கு மட்டும் இல்லை அவ குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். டாக்டர் மதனுக்கும் ஜீவிதா அன்னைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இதை தான் எல்லாரும் மறைக்க பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக என் அண்ணங்கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லைன்னா அவன் வாழ்க்கை வீணாயிடும்.